பிதாவே, இந்த வேதவாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா இயேசு எங்களோட கிருபையாக இறங்கி வந்து அந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதம் தரும்படி உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே தேவன் கிருபையாக இறங்கி வரும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மைப்படுவதாக. ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். உபாகமம் 16ஆம் அதிகாரம். ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து தருவாராக. ஆபீப் மாதத்தை கவனித்து இருந்து அதில் ஒரு தேவனாகிய கர்த்தர் பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே காலத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான். கர்த்தர் தமது நாமம் விளங்க படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாக ஆடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்பில்லா அப்பம் புசியாமல் சிறுமியின் அப்பமாகி புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். 7 நாளும் உன் எல்லைகளில் எங்கு புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாவது விடிய காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தனுக்கு கொடுப்பவனுடைய வாசலத்தில் எதிராக நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகி சாயங்காலத்து சூரியன் அஸ்தமித்திருப்பது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் அதை பொறித்து புசித்து விடிய காலத்தில் உன் கூடாரங்களுக்கு திரும்பி போயாக. நீ 6 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசிரிக்கப்படும் நாளாயிருக்கும். அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 வாரங்கள் எண்ணுவாயாக. அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களை எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த பின்பு வாரங்களில் பண்டிகை தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசீர்வித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கு தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை பகுதியை செலுத்தி தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தை உன் வேலைக்காரன் உன் வேலைக்காரி உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசத்து கெட்ட பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாக இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீ உன் காலத்தின் பலனையும் உன் நாளையின் பண்ணையும் சேர்ந்தவுடன் கூடார பண்டி 7 நாள் ஆசீர்வதித்து உன் படுக்கையில் நீ உன் குமாரன் உன் குமாரத்தி உன் வேலைக்காரன் உன் வேலைக்காரி உன் வாசங்கள் இருக்கிற லேவியனும் பரதேசத்து கெட்ட பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரிகளும் உன் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதித்தபடி நான் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளாகவும் பண்டிகை ஆசீர்வித்து சந்தோஷமாக இருப்பாயாக. வருஷத்திலே 3 தரம் புளிப்பில்லாதே அப்போ பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கோடார பண்டிகையிலும் நான் மக்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்தி வெறுங்கையுடைய வராமல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவன். தேவனாகிய கர்த்தரின் கோத்திரங்கள் மேலும் உனக்கு கொடுக்கும் வாசல்கள் எல்லாம் நியாயாதிபதிகளையும் உன் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகதாட்சியனை பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திர கொள்ளும்படி நீதி வினைவை பின்பற்றுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத்தண்டில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம். யாதொரு சிலையை நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிற பழுந்த அவலட்சணம் உள்ள யாதொரு ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தன் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து ஒரு உடன்படிக்கை மீறி நான் விலக்கி இருக்கிறது வேறு தேவர்களையாவது
சந்திர சூரிய முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்க காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதை நன்றாக விசாரிக்க கடவா. அது மெய் என்றும் எப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேல் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டார். ஆனால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவாய். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே கொலை செய்யப்பட கடவாய். ஒரே சாட்சியுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்பட கடலாகாது. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். உன் வாசல்கள் இரத்த பலிகளை குறித்தும் விஷயங்களை குறித்தும் காயப்பட்ட தேசங்களை குறித்தும் வழக்கு நேரிட்ட நியாயத்திற்கானது உனக்கு அறுதாயிருந்தால் எழுந்து உன் தேவனாய் கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியனிடத்து அந்த நாட்கள் இருக்கிற நியாயாதிபதியினிடத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். நியாயம் என்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிமுகமாகும் தீர்ப்புக்கு நியமிக்க அவர்கள் உனக்கு அறிவித்திருக்கிற கவனமாக இருப்பாயாக. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படி உனக்கு சொல்ல நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகலும் நியாயாதிபதியுடைய சொல்லையாகலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன். இப்படி தீமை இஸ்ரவேலிருந்து விலக்க கடவாய். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியேறின பின் என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளிலும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தெரிந்து கொள்போலே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதருக்குள் இருக்கிற ஒருவனை உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதிக்காமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி தனங்களை திரும்ப ஏற்படுத்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அவர்கள் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை பார்க்க வேண்டாம். வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியை பெருக பண்ணவும் வேண்டாம். அவன் தன் சிங்காசனம் மேல் வீட்டிருக்கும் போது அவனுடைய இறுதியை அவன் சகோதரன் மேல் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனை வலது இடது சாயாமலும் இந்த நியாயப்படமான எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டவைகளின்படி செய்யத்தக்கது அந்த கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அங்கே லேவியனாகிய ஆசாரியரிடத்திற்கு நியாயப்புறமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதி எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவில் தங்கள் ராஜ்யத்தில் பிடித்து நீடித்து வாழ்வார்கள். லேவியராகிய 18 அதிகாரம். ஆசாரியர்கள் லேவியர் குலத்தில் அனைவருக்கும் சிறுவத்துடைய பங்கு சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமாகவைகளையும் புசிப்பார்களாக. அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரமில்லை. கர்த்தவர்களுக்கு சொல்லியபடி அவர்கள் சுதந்திரம் ஜனத்தாரிடத்தில் பெற்றுக்கொள்ளுண்ட ஆசாரியக்குரிய வர்த்தகத்தை ஜனங்களை பலியிடும் மாடுகள் முன்னும் தொடையும் தடைகளையும் தாடைகளையும் இறைப்பையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். உன் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுருவமும் எண்ணெய் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் குமாரருக்கு இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டுடன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திருத்தார் எல்லாருக்கும் அவனை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் எல்லா இடத்தும் வாசல் யாதொன்றிலும் தங்கின வேலையாளன் அவிடத்தை விட்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு மனப்பூர்வமாக வந்தார். அங்கே கர்த்தருடைய சந்நிதி நிற்கும் லேவியராக தன் எல்லா சகோதரியை பார்க்கலாம் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஊழியம் செய்வான். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுக்கு ஆசை விலைக்கிறையத்தை அனுபவித்ததும் எல்லாம் சாப்பாட்டுக்கு சமமான பாகத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். தேவனாகிய கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் பொழுது அது அந்த செய்யும் அருவறுப்புகளும் பேசிய கற்றுக்கொள்ள வேண்டாம். அதன் மகனையாவது தன் மகளையாவது கடக்க பண்ணும். குறி சொல்லுகிறவர்கள் நாள் பார்க்கிறோம், அஞ்சனை பார்க்கிறோம், சுனியக்காரனும் மந்திரவாதிய சன்னத காரணம் ஆய்வத்தை காரணம் சத்தவரிடத்தில் குறி கேட்கணும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை சேருவனவன் கர்த்தருக்கு அருவர்மான இப்படிப்பட்ட அறுப்பவர்களை நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உண்மையின்றி துரத்தி விடுகிறார். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாக இருக்க கிடவாய். நீ துரத்து விட போகிற இந்த ஜாதி நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் நீ அப்படி செய்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கூட. தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசி உனக்கு உன் நடுவிலே உன் சகோதரின் எழும்ப கொண்டவர் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக.
ஒரேவிலே சபை கட்டப்பட்ட நாளிலே கூட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகி கர்த்தர் நாமத்தை இனி நான் கேளாமல் எந்த பெரிய அக்னியை இனி காணாமல் விடுப்பேனாக என்று தேவனாகிய கர்த்தரை இனி வேண்டிக் கொண்டதன்படி எல்லாம் அவரை செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரி, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்கள் சகோதரன் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதில்லை, அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினால் அவர் சொல்லும் என் வார்த்தைகளை செவிக்கூடாதவன் அவன் நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தை என் நாமத்தின் சொல்ல துணியும் தீர்க்கதரிசி வேறு தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியை சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னது என்று நான் எப்படி அறிவேன் என்று நீ என் இருதயத்தில் சொல்வாயாக. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் அவன் கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னால் அவன் நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, இதை ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்டியன் சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.